ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜெஸ்ஸி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னா கனடாவில் உள்ள கேர் கிவர் ப்ரோக்ராம் பற்றி. கனடாவில் கேர் கிவர் பைலட் ப்ரோக்ராம் வந்து கடந்த 3-4 வருஷமாவே இங்கே இருக்கு. பட் அது கனடாவில் உள்ள வாழ்றவங்க தான் அப்ளை பண்ணலாம் அந்த பிஆர் ஆப்ஷனுக்கு தான் இருந்தது. பட் இப்போ கடந்த மார்ச் மாதம் 2025 புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு அவுட் சைட் கனடா பீப்புளும் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறது என்ன மாதிரின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேர் கிவர் ப்ரோக்ராம் 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று எல்டர் கேர், அதாவது வயது போனவங்களை பராமரிக்கிறது. ரெண்டாவது சைல்ட் கேர், சின்ன பிள்ளைகளுக்குரிய கேரை வழங்குறது. இந்த கேர் கிவர் பொசிஷனுக்கு உங்களோட நாட்டில இருந்தே நீங்கள் அப்ளை பண்ணி வரலாம். இதுக்கு முதலாவது தேவை இந்த கனடா நாட்டில இருந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர். உங்களோட நாட்டில் உங்களுக்கு 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருந்தால், அதாவது எல்டர் கேர்லையோ அல்லது சைல்ட் கேர்லையோ உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் டிரெக்டாக பிஆர் மூலமாக அப்ளை பண்ணி வரலாம். 2 yearsக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் ஸ்டில் உங்களோட பிஆர் போர்ட்டலில் உங்களோட ஃபைல் இருக்கும். நீங்கள் 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு பிஆர் அப்ரூவ் ஆகும். நான் சொன்ன மாதிரியே முதலாவது இங்கேருந்து நமக்கு தேவை ஜாப் ஆஃபர். அதை எப்படி எடுக்கலாம்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் சைல்ட் கேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவல் ஹோமில் இருந்து தான் எடுக்கணும். அதாவது ஒரு ஹோமில் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு உங்களோட கேர் தேவைன்னு சொல்லி அந்த குடும்பம் தான் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கொடுப்பாங்க. எல்டர் கேருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று இண்டிவிஜுவல், ஒரு குடும்பமும் உங்களுக்கு ஆஃபர் தரலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே இந்த கனடாவில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கு. எல்டர் ஹோம் இருக்கு, ரிட்டையர்மெண்ட் ஹோம் இருக்கு, நர்சிங் ஹோம் இருக்கு, நிறைய ஏஜென்சி எல்லாம் இருக்கிறாங்க எல்டர் கேரை கொடுக்குறவங்க. அந்த கம்பெனிஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி வரலாம். ஆனால் நீங்கள் சைல்ட் கேருக்கு அப்ளை பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஹோமில் மட்டும்தான் நீங்கள் ஜாப் ஆஃபர் எடுக்கலாம். யூஸ்வலி இந்த கனடாவில் ஒர்க் பர்மிட் ஒன்றுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது எல்லாமே, அதாவது லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ன்றது மூலமாக அப்ரூவ் ஆகி தான் உங்களுக்கு வீசா அப்ரூவ் ஆகும். அது கிடைக்கிறதே வெரி ரேர், வெரி கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் இந்த ப்ராசஸுக்கு, அதாவது இந்த பிஆர் த்ரூ ஒரு ஒர்க் பர்மிட்டுக்கு உங்களுக்கு எல்லாமே தேவையில்லை. அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் சைல்ட் கேருக்கு அப்ளை பண்ணுறீங்களா இருந்தால் உங்களோட நாட்டில் நீங்கள் ப்ரைமரி கேர் டீச்சர் அந்த மாதிரி படிச்சிருந்தாலே அது போதும். ஆல்சோ உங்களுக்கு ஒரு 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது இன்னும் நல்ல. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நான் சொன்ன மாதிரி பிஆர்லேயே வரலாம். 1 year இருந்தால் நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் பிஆர் எடுக்கலாம். அதே மாதிரி எல்டர் கேருக்குமே அது சம்மந்தமான கோர்சஸ் நீங்கள் ஊரில் படிச்சிருக்கணும். ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ இது எதுவுமே இல்லை உங்களுக்குன்னு சொன்னால் அதுக்கு சில டிப்ஸ் இருக்கு. நான் அதை இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்போ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். முதலாவது நான் சொன்ன மாதிரி ஜாப் ஆஃபர் கனடாவிலேருந்து வேணும். உங்களோட நாட்டில இருந்து உங்களுக்கு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுப்பீங்க. பாஸ்போர்ட், பர்த் சர்டிஃபிகேட், ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்ட்லாம் எடுப்பீங்க. ரெண்டாவது மஸ்ட்டாக அவங்களுக்கு தேவையானது இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரொஃபிஷியன்சி. இந்த நாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு வரும்போது அந்த நாட்டில் ஒஃபிஷியல் லாங்குவேஜில் உங்களுக்கு அட்லீஸ்ட் பேசிக் லெவல் இருக்கான்றதை அவங்க பார்ப்பாங்க. கனடா நாட்டில் நீங்கள் ஃப்ரெஞ்ச் பேசுகிற மக்கள் வாழ்கிற ஒரு ப்ராவின்ஸ் ஒன்று இருக்குது. இங்கிலீஷ் பேசுகிற மக்கள் வாழ்கிற இடம் இங்கே சிலது இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ கிபெக் சிட்டி அந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் ஃப்ரெஞ்சில் அட்லீஸ்ட் பேசிக் லெவலாச்சும் முடிச்சிருக்கணும். அது சம்மந்தமான சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிற இடத்துல அப்ளை பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் ஐஎல்டிஎஸ் அட்லீஸ்ட் 5.5 முடிச்சிருக்கணும். ஸ்டூடெண்ட் விசா மாதிரி 6 or 7 எடுக்கணுமெண்டு இல்லை, 5.5 போதும். ஆனால் அதை நீங்கள் அகாடமிக்கில் எடுக்காமல் ஜென்ரலில் எடுக்கணும்.
அகாடமிக்ன்றது ஸ்டூடெண்ட் விசா போறவங்க பண்றது, ஜென்ரல்ன்றது ஒர்க் பர்மிட்ல வரவங்க செய்யறது. இப்போ நீங்கள் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் எடுத்த பிறகு Canada.ca என்ற இமிக்ரேஷன் வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது இன்சைடு கேனடாவோட அப்ளிகேஷன் தான் இப்போ வந்து கரண்ட்லி ஓப்பனாக இருக்குது. அவுட் சைட் கேனடாவோட அப்ளிகேஷனை அவங்க இன்னும் ஓப்பன் பண்ணலை. பட் அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் வந்து இப்படி அவுட் சைட் கேனடா பீப்புளை வந்து இன்வைட் பண்ணுறோம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லி. அப்போ நீங்கள் இப்போவே உங்களுக்கு டைம் இருக்குது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அவங்க ஓப்பன் பண்ணதும் நிறைய காம்படிஷன் இருக்கும். ஸோ நீங்கள் குயிக்காக அதை அப்ளை பண்ணணுமா இருந்தால் நீங்கள் இப்போவே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நான் இப்போ முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குண்டு அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களோட நாட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் எஜுகேஷனல் பேக்ரவுண்டும் இல்லைன்னு சொன்னால் கனடாவில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கம்பெனியோடாக அப்ளை பண்ணக்குள்ள கண்டிப்பாக அவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, ஏஜென்சி ஒரு எனி அதர் ஆர்கனைசேஷன். பட் நீங்கள் தனியாக ஒரு ஃபேமிலிக்கு அப்ளை பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட ஒரு ஜாப் ஆஃபர் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும் ட்ரைனிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஜாப் ஆஃபர் தர சொல்லி. அப்போ அவங்க உங்களுக்கு ஒர்க்குக்கு முன்னாடியே 3 months or 6 months வந்து ட்ரைனிங் தராங்கன்னு மென்ஷன் பண்ணி வந்தால் உங்களுக்கு நாட்டில் இருந்து அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைடு பண்ண இயலாது, உங்களுக்கு எஜுகேஷனல் பேக்ரவுண்டும் இல்லைன்னு சொன்னால் கனடாவில் நிறைய ஷார்ட் கோர்சஸ் இருக்குது. 3 months, 4 months, 6 months PSW அண்ட் சைல்ட் கேர் ப்ரொவைடர் கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணி அந்த கோர்ஸோட ஆஃபர் லெட்டர் எடுத்து அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த வேலையை நீங்க கண்டினியூ பண்ற மாதிரி இதோட ஆஃபர் லெட்டரும் அதோட ஆஃபர் லெட்டருமே நீங்க அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணணும். I believe this video was very useful for you. இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்தா நீங்க என்னோட இமெயில் அட்ரஸ் இங்க போட்டிருக்கேன், அதுல நீங்க கேட்கலாம். நாங்க ஆல்ரெடி ஜூம்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னு கைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் அதுல ஜாயின் பண்ணி உங்களுக்கான சப்போர்ட்டை எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னும் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணுமெண்டா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை bye bye.